வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலிருந்து ஒரு 33 கிலோமீட்டர்கள் தொலைவுக்கு நம்ம பயணம் பண்ணோன்னா மலையடிப்பட்டின்ற ஒரு கிராமத்தை அடையலாம். இந்த கிராமம் இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நெருங்கிட்டோம் பாருங்கள். மலையடிப்பட்டி ரொம்ப எளிமையான ஒரு பகுதியாக உங்களுக்கு தெரியும். ஆனால் வரலாற்றிலேயே மிக 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 முக்கியமான இடம் இது. பாருங்கள், இந்த பெயர்ப்பலையை பாருங்கள். மலையடிப்பட்டி எவ்வளவு முக்கியமானதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இது யாருக்கெல்லாம் முக்கியன்றதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2 குடைவரை கோயில்கள் இங்கே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இந்த குடைவரை கோயில்கள் ஒன்று சிவன் கோயிலாகவும், பிற்காலத்தில் அடுத்த கோயிலாக பெருமாள் கோயிலாகவும் இருக்கிறது. இது நம்ம பார்க்கலாம். மிக 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 அழகான கோயில்கள். இது ஒரு செய்தி. மிக பழைய கோயில்கள், பல்லவர் காலத்து கோயில்கள். இது அது முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுப்போம். குடைவரை கோயில்களை பார்ப்பது என்பது மிக அரிதான செய்தி. அதில் மிக முக்கியமான பகுதியாக நீங்கள் இதை எடுத்துக்கணும். வாங்க, இதை பாருங்கள், நம்ம உள்ளார போகலாம். அப்போ தான் அதை பற்றி தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இந்த காணொளியில் 2 செய்திகளை நம்ம பார்ப்போம். அது ஒரு இடத்தை வெறும் கோயில்களாகவும் அல்லது வெறும் பக்தி மார்க்கமாக மட்டும் நம்ம பார்த்து விடக்கூடாது. இது அடிக்கடி நாங்கள் எங்கள் காணொளிகளில் சொல்கிறது தான். இருந்தாலும் மீண்டும் சொல்ல வேண்டியது கடமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா பாருங்கள், இது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட இடம். மிக பழமையான பலகை. இது புது பலகை கூட இருக்குது. பாதுகாக்கப்பட்ட சின்னம், மிக முக்கியமான சின்னம். இதிலிருந்தே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாட்டின் மிகப்பெரிய ஒரு சொத்தாக உருவெடுத்த ஒரு பகுதி இது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு அரசாங்கம் அதை பாதுகாக்கிறது என்றால் எவ்வளவு முக்கியமான இடமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். சரி, செய்திக்கு வருவோம். இப்போ சரி, இந்த மலையடிப்பட்டி 2 குடைவரை கோயில்கள் இருக்குன்றதை சொல்லிட்டோம். நம்ம ஏன் இவ்வளோ முக்கியமான கோயிலாக இது இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2 குடைவரை கோயில்களுமே மிக மிக அழகான கோயில். கண் திறந்த பெருமாள்னு சொல்லுவாங்க. இங்கே கண் நோய்கள் அது சார்ந்த செய்திகள்லாம் இங்கே வேண்டிக்கிட்டால் அது தீர்ந்துருன்ற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. இந்த பெருமாள் சயனக்கோலம்னு சொல்லுவாங்க. தமிழில் ஒரு பார்க்கடலில் அவர் அப்படியே படுத்து உறங்கிட்டு இருக்கார். அப்படி ஒரு காட்சி. அதை சுற்றி அவருடைய தேவதைகள் இதெல்லாம் இருக்கிற ஒரு புடைப்பு சிற்பம் உள்ள ஒரு குடைவரை கோயில். இது ஒரு பெரிய குடைவரை கோயில். இது இன்னும் சிறிய கோயிலில் பெரிய பெருமாள் பெருசாக படுத்திருப்பார். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அவருடைய நரசிம்ம அவதாரம், அதற்கு அடுத்தாப்பில் கூர்ம அவதாரம், இதெல்லாம் உள்ள சிலைகள்லாம் உள்ளே இருக்குது. நம்ம காணொளியில் அதை பதிவிட முடியாது. அதனால் நீங்கள் போகும்பொழுது, இந்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த காட்சிகளை நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த கருவறையில் அவ்வளவு காட்சிகளும் இருக்குது. அந்த சிலைகள் அதற்கு மேலே வண்ணம் பூசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெஸ்கோன்னு சொல்லக்கூடிய பச்சிலை ஓவியங்களாகவும் அது இருக்குது. சரி, இதெல்லாம் நம்ம சொல்லிவிட்டு ஏடா அது ஆலமலை விழுதை பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கோன்னு நினைக்க வேணாம். நம்ம உள்ள நுழையத்து முன்னாடி பார்க்குறோம், விழுதுக்கோட நுனிகளில் அந்த ஒரு துவர்ப்பான ஒரு பகுதி இருக்கும். அங்கே பாருங்கள், நாட்டு மாடுகள் அழகாக படுத்திருக்கு. இது ஏன் நம்ம பார்க்குறோன்னா, நிறைய கோயில்களில் இருக்கிற அந்த சிலைகள் எப்படி வந்ததுன்ற தெரிஞ்சுக்கிறது. அந்த நாட்டு மாடுகள் அதே வடிவில் படுத்திருக்கு பாருங்கள். சரி, அடுத்த செய்திக்கு வருவோம். நம்ம இப்போ பார்ப்பதுக்கு மிக எளிமையாக தெரிகிற இந்த மலையடிப்பட்டி எவ்வளவு தொன்மையானது என்று பார்த்தால், ஆராய்ச்சியாளர்கள் இதை சிந்துவெளி சமவெளி நாகரிகத்திற்கு ஒத்து பார்க்கிறார்கள். அவ்வளவு பழமையான ஒரு இடம் இது. ஆராய்ச்சியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினருக்கும் மிக மிக முக்கியமான களமாக இது விளங்குகிறது. அதை நம்ம மனதில் எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 குடைவரை கோயில்களில் உள்ளார பார்த்திங்கன்னா முழுக்க அந்த சிலைகள் புடைப்பு சிற்பமாகவும் பெருமாள் இருக்கார். அந்த சிலைகள் புடைப்பு சிற்பத்திற்கு மேலே ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு, வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கு. ஓவியங்களும் தனியாக இருக்குது. நீங்கள் மிக மிக ஒரு அரிதான காட்சியாக அதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு காலங்கள் கழித்து இந்த காட்சிகளை பார்க்குறது நீங்கள் பக்தியாக பார்த்தாலும் சரி,
அல்லது வந்து அதை வந்து கலையாக பார்த்தாலும் சரி, 2, 3 தான். அவ்வளவு சிறப்பாக வந்து இருக்கும் அது. அதில் வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, அவ்வளோ அழகான சிற்பம். இது பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த நுழைவாயிலே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், பள்ளிகொண்ட பெருமாள் திருக்கோயில் மலையடிப்பட்டி. பாருங்கள், நுழைவாயில் வந்து வழக்கமாக இருக்கிறது மாதிரி தான் அழகான வந்து யாழி வரிகள், பூதகணங்கள் எல்லாம் இருக்குது. இதோட ஒரு சிறிய அழகான ஒரு நுழைவாயிலாக இருக்குது. உள்ளார பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், தாயார் தெரியுறாங்க. தாயார் வந்து அழகாக, அது நுழைந்தோடனே ஒரு தாயார் சிலை தெரியுது பாருங்க. இப்போ தான் வந்து அந்த கருவறை இன்னும் திறந்தாலும் நம்ம வந்து அதை வந்து காட்சிப்படுத்த முடியாது. ஆனால் உங்களுக்கு எதற்காக இந்த பகுதியை காட்டுறோன்னா, இந்த கோயில் வந்து எவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்குன்ற செய்தி தான். பாருங்கள், எவ்வளவு பாறைக்கு அடியில் இது ஒரு குடைவரை கோயிலாக எவ்வளோ அழகாக அதை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். தளத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், முழுக்க பாறைகள் அதெல்லாம் சமப்படுத்தியிருக்காங்க. அழகாக சமப்படுத்தி அந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள், கல் தூண்கள் இருக்கும் முன்னாடி பாருங்களேன். எவ்வளவு வந்து ஒரு சிறிய அமைப்பு போல் உங்களுக்கு தோன்றினாலும் மிக அழகான இடம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்னும் திறக்கலை, அந்த கருவறையை திறக்கலை. நாங்களும் ஒரே ஒரு ஆர்வத்தோடு தான் அதை வந்து திறந்து வந்து அதை பார்க்கணுன்ற எண்ணத்தோடு தான் நம்ம ஆர்வத்தோடு சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், ஒரு முகம் வடிவத்தில் அதில் பாருங்கள் தெரியும். இந்த வடிவங்கள் வந்து மிக அரிதான உருவங்கள் அதெல்லாம் இருக்கும். நீங்கள் இங்கே பாருங்கள், இது பிற்காலத்தில் கூட வைத்திருக்கலாம். பட் ஆனால் வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருடாழ்வார் அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். அது அழகாக இருக்குது, அந்த அமைப்பு மிக அழகாக இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். கோயில்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு அதாவது செய்திகள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு நிலையிலையும் இருக்கும் கோயில்கள். அதாவது ஆரம்ப நிலை, அடுத்த நிலை அப்படி இருக்கும். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் வந்து ஒரு முன்றைய நிலையாகவும் அடுத்தது பெருமாள் கோயிலாக தான் இருந்திருக்கு. நம்ம இரண்டையுமே பார்க்கலாம். நம்ம இந்த இந்த கோயில் வந்து ஒரு குடைவரை கோயில்ன்றது மிக மிக முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். ஏன் நம்ம இப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்கள்ன்றது கட்டப்பட்ட கோயில்களாக தான் நம்ம எப்பொழுதுமே நிறைய செய்திகளை பார்ப்போம். ஒரு கோயில் அமைக்கப்படுகிறதுன்றது பாறையை பொறுத்து தான் இல்லையா, பாறையில் அமைத்தால் தான் அமைக்கப்படுகிறதுன்னு நம்ம வார்த்தையே பயன்படுத்தலாம். அது மாதிரி அமைக்கப்பட்ட கோயில். இது எதை அறிவுறுத்துகிறது உங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மிகப்பெரிய துல்லிய கணித அளவீடுகள் இல்லாமல் இந்த செயல்பாடுகளை செய்யவே முடியாது. பல முறை வந்து காணொளிகளில் இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். கல்வெட்டுகள்லாம் நிறைய இருக்குது. இயல்பாகவே ஒரு கட்டடமோ அல்லது வந்து ஒரு கட்டுமானமோ மிக துல்லியமான அளவீடுகளின் அடிப்படையில் இருப்பதை பொறுத்தே அதனுடைய வாழ்நாள் இருக்கிறது. இப்போ எவ்வளவு நீண்ட காலமாகியும் அந்த அமைப்பு அப்படியே இருக்கிறது என்றால் அது மிக துல்லியமாகவும் மிக தெளிவாகவும் கட்டப்பட்டு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதுபோல் இதை பார்த்தோன்னா, இயல்பாக கட்டக்கூடிய கோயில்கள் அதனுடைய அமைப்புகளே மிக மிக துல்லியமாக கட்டப்பட்டது தான். அதற்கு ஒரு படி மேல் சென்று இந்த குடைவரை கோயில்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தவறு கூட நாம் செய்ய முடியாது. மிக தெளிவான கணக்கீட்டு முறைப்படி தான் அதை செய்தாக வேண்டும்ன்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் நம்ம அந்த செய்திகளை செய்ய முடியும். அப்போ இவ்வளவு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் எவ்வளவு பெரிய ஒரு திறன் இருந்தால் ஏதோ மனதுக்கு தோன்றியதெல்லாம் செய்துவிட முடியாது இல்லையா. இப்போ என்ன, ஒரு ஆன்மீக செய்தியும் இதில் கலந்திருக்கு. அப்போ கலந்திருக்கும்போது எவ்வளவு செய்திகள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள். ஒரு வடிவமைப்பு என்பது ஒரு நிர்ணயம் செய்த அல்லது அளவிடப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட, தமிழில் தெளிவாக சொல்லணுன்னா முறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம், முறைப்படுத்தப்பட்ட அளவீடுகள், முறைப்படுத்தப்பட்ட வடிவங்கள், அதைத்தான் நம்ம வந்து உருவாக்க வேண்டுமே தவிர தவறுகளை மேற்கொள்ளவே முடியாது. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக கூட இருக்கலாம் அது மாதிரி சொல்கிற செய்திகள். இருந்தாலும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா தமிழர்களுடைய கலைகளும் அறிவியலும் மிக துல்லியமாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. அது வந்து திட்டமிடப்பட்டு வளர்க்கப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்டது. நம்ம அதனால் வந்து இசைனா 7 இசை தான் இருக்கிறதுன்றதை நம்ம வந்து மிக தெளிவாக முதல்ல நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதுபோல் இந்த கலைகளுக்கும் பார்த்திங்கன்னா, கலைகள் வரையறைக்கு உட்படுத்தப்பட்டு எது போன்று எதை செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும்ன்றதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால்
மிக சிறந்த அறிவு பெற்ற நம் மனிதர்கள், நம் முன்னோர்கள் வந்து அவ்வளவு சிறப்பாக அதை செஞ்சுருக்காங்க. இன்னொரு காட்சி பாருங்கள். இப்போ முதல்ல பார்த்தது பெருமாள் கோயில். இப்போ வெளியில் கூட ஒரு சின்ன ஒரு சன்னதி பிற்காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. அதில் பாருங்கள் நடனமாடுறாரு பிள்ளையார். அங்கே பாருங்கள் நடனமாகிட்டுருக்கார். ஒரு மகிழ்ச்சியில் ஒரு தாண்டவம். சரி, இப்போ பாருங்கள், இதுதான் அடுத்த மிக மிக பெரிய அதிசயம். இது உலகத்தின் மிக முக்கியமான, தமிழர்களின் மிக முக்கியமான, நம்முடைய மிக மிக முக்கியமான ஒரு இடமாக இதை நாம் கருத வேண்டும். இப்போ பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், உள்ளார போயிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு முருகன் சந்நிதி தெரியுது. இது பிற்காலத்தில் வடிவமைக்கப்பட்டது. இது குடைவரை இல்லை, அது கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். இதுவும் சிறப்பாக இருக்குது. இப்போ தூண்கள்லாம் எவ்வளோ பெரிய தூண்களாக இருக்குது பாருங்கள், கட்டப்பட்டிருக்கு இல்லையா? கட்டப்பட்ட ஒரு கோயிலாக முருகன் இருக்கார். சரி, அடுத்து தான் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே காத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இதற்கு மேல் இருப்பது கட்டப்பட்டதே இல்லை, முழுமையாக குடைந்து செய்யப்பட்ட மிக மிக அழகான ஒரு கோயில். பாருங்கள், கண்கொள்ளா காட்சி. பாருங்கள், சிவன் பக்கத்தில் வந்து துவாரபாலர்கள் வந்து புடைப்பு சிற்பமாக இருக்குது. ரொம்ப அரிதான இது, நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்து அவர் கையை காட்டிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள். இறைவனை நோக்கி காவலர்கள் இருக்காங்களாம். நம்மளுடைய கலைஞரோட சிந்தனை எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இது முழுக்க பாருங்கள். இதுவும் மிக பழமையான சப்த கன்னிகள். அந்த நம்ம கன்னிகள் சொல்கிறோம் இல்லையா, அங்கே பாருங்கள் எத்தனை எவ்வளவு அழகு பாருங்கள். நீங்கள் அதை வந்து இதோட செய்திகள்லாம், வரலாற்று செய்திகள்லாம் நீங்கள் நிறைய வந்து காணொலிகளில் இருக்குது. நீங்கள் அதை மற்ற காணொலிகளையும் பார்த்து இதை தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ நம்ம பார்க்குறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இன்னொரு இது பாருங்கள், ஒரு பெரிய முருகன், ஓகேவா, முருகன் இருக்கிறார். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொற்றவை வழிபாடு. அங்கே பாருங்கள், சிங்கம் தெரியுதா? பக்கத்தில் கொற்றவைன்னா உங்களுக்கு இன்னும் புரியாமல் கூட இருக்கலாம். காளின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கொற்றவை வழிபாடு. மிக பழமையான ஒரு கொற்றவை வழிபாடும் இந்த முருகனும் இதில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த முழு அமைப்பும் ஒரு பாறையின் கீழ் வெட்டி எடுக்கப்பட்டதுன்றதை உங்களால் உணர முடியுதா? மேலே பாருங்களேன், நீங்கள் அதை நம்ம இன்றைய நிலையில் நம்ம வந்து ஆங்கிலத்தில் சீலிங்னு சொல்கிறோம்ல, மேற்கூரை, அதில் நம்ம தொடர்ந்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு ஓரத்தில் வந்து வடிவமைச்சிருப்போம், பார்டர்னு ஒன்று வடிவமைப்போம். இப்போ நம்ம இருக்கிற இந்த நூற்றாண்டில் அதெல்லாம் அதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு தெளிவான வடிவமைப்பு பாருங்கள். அந்த சப்தகன்னிகளோட ஒவ்வொரு முகத்தையும் அதை விட்டு விலகியே வர முடியல எங்களால். அவ்வளோ நேரம் அதை வந்து திருப்பி பார்க்க வேண்டிய ஒரு சாமுண்டி பாருங்கள். எப்படி எல்லாம் வந்து பிள்ளையார் எப்படி இருக்கார் பாருங்கள், சாமுண்டி எப்படி இருக்காங்க பாருங்கள். அப்படியே எல்லாம் அவ்வளோ திருத்தமாக, அவ்வளவு நேர்த்தியாக அது வந்து அதோடய ஆபரணங்கள், அதோடய முகம் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா முகங்களும் நீங்கள் வந்து அதை ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக நேரில் பார்க்கும்போது அவ்வளவு ரசிக்க முடியும். அவ்வளோ அழகான ஒரு மிக பழமையான படைப்பு சிற்பம் பாருங்கள். நந்தி பாருங்கள், அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கெல்லாம் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளவு கழுத்தில் அப்படியே மணி, அப்படியே மாலையாக இருக்குது, பார்க்கலாம். இதை வந்து ஆங்கிலத்தில் பெரிய பேனல்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு புடைப்பு சிற்பம் பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த தூண்கள்லாம் வெட்டி எடுக்கப்பட்டது. உங்களுக்கு அது புரியுதா என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் கூட திருப்பி கூட நம்ம இதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதை விட்டு விலகி வரவே முடியல. இப்போ திருப்பி கூட நம்ம வந்து அந்த செய்தியை நம்ம வந்து பார்க்கலாம். இருங்க வரேன். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த பகுதியிலேருந்து மீண்டும் வந்து எதிர்முனைக்கு போய் பார்ப்போம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது கட்டப்பட்ட பகுதியாக இருக்கா? இப்போ பாருங்களேன், இதுவும் அழகாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும். அப்படியே பாறை வந்து இங்கிலீஷில் கேக் சொல்கிறோம்ல, கேக்கை வெட்டி எடுத்தாப்புலன்றோம்ல, அது பாருங்க. பாருங்கள், பாறையை எவ்வளவு நேர்த்தியாக அதை அப்படியே முறைப்படி அப்படியே வந்து கணக்கீட அதை செதுக்கி எடுத்து பாருங்கள். அப்படியே ரெண்டு தூண், நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். பாறைக்குள்ளார ரெண்டு தூண், அதுக்குள்ளார போகிறோம், அதுக்குள்ளார வந்து கோயில் இருக்குது, அதுக்குள்ளார வந்து மேற்கூரை இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய செய்தி நினச்சி பாருங்கள். இன்றல்ல 7ஆம் நூற்றாண்டுக்கு நீங்கள் போயிடணும். அங்கே பாருங்கள்,
அப்படியே முனைகள்னு சொல்கிறோம்ல, எட்ஜஸ், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது இந்த 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 காட்சிகள்லாம் கொஞ்சம் சிதைவிட்டுருக்கு. ஆனால் மிக அழகான இடம், மிக மிக அழகான இடம். நீங்களோட நம்மளுடைய தொன்மையை உங்களுக்கு பாருங்கள், தொன்மை தெரியணும்னா இந்த மாதிரி இடங்களை நீங்கள் படியிலேருந்து பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறாப்புல கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உணர்வீங்க நீங்கள். சரி, மகிழ்ச்சி. இது போன்ற ஒரு காட்சியை நம்ம வந்து பார்ப்பதற்கான வாய்ப்பை வந்து இறைவன் தந்ததுக்கு வந்து நன்றி தான் நம்ம தெரிவிக்கணும். வாங்க போகலாம். இப்போ இது வந்து அவ்வளவு தொன்மையான ஒரு குடைவரை கோயில் நாம் அருகே இருக்கிறது. இதை கண்டிப்பாக துறை சார்ந்த மக்களும் சாதாரண மக்களும் கூட இதை கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டும். இப்போ மாணவர்கள்லாம் கட்டடத்துறை மற்றும் வந்து இந்த மாதிரி வந்து தொல்லியல் துறை இவங்கெல்லாம் அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். அதை அப்படி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள் திட்டமிடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழெல்லாம் பாருங்கள் பாறைகளை எப்படி திட்டமிட்டு அதை வந்து அறுத்தெடுக்கிறதுக்கான திட்டங்கள், வடிவமைக்கிறான திட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கான சாயல்கள்லாம் அதெல்லாம் தெரியுது. சரி, இது ஒரு செய்தி. இப்போ பாருங்கள் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். இன்னொரு செய்தியை நம்ம மனசில் எடுத்துக்கணும். இதை வந்து குடைவரை கோயில் நம்ம வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அந்த காலத்தில் என்னென்ன இல்லைன்றதை நம்ம மனதில் கொள்ளணும். ஒளிக்கான மின் விளக்குகள் இல்லை, மின்சாரத்தை கொண்டு இயக்கும் எந்த இயந்திரங்களும் இல்லை. அப்படி நினச்சி பார்க்கணும் நீங்கள். அப்படி கையில் ஒளியோடையும் இரும்பின் பயன்பாடே வந்து ஒரு பெரிய பயன்பாடாக இருந்த காலம், அவ்வளவு ஒரு முக்கியமான காலம். அந்த காலகட்டத்தில் இந்த செய்திகள் உருவாக்கப்பட்டிருக்குன்றதை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இதோட தொன்மை புரியும். சரி, ஏன் இதை வந்து இவ்வளவு முக்கியமாக நம்ம பார்த்து பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய சொல்லுவோம்ல, இதை எப்படி செய்கிறது, அதை எப்படி செய்கிறது, இதை எப்படி முடிக்கிறது, எப்படி பண்ண முடியும்னு நிறைய வந்து நம்மளோட இளைஞர்களும் குழந்தைகளும் நம்மளை கேட்பாங்க. அதுக்கான ஒரு விடை தான் இது. இப்போ இது போன்ற இடங்களையும் இது போன்ற செய்திகளையும் இளைஞர்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் குடும்பத்தின் மத்தியிலும் நம்ம வந்து தெரிவிக்கும் போதோ இல்லை அறிவிக்கும் போதோ என்ன நடக்கும்னா, எந்த செய்தியை வேண்டுமானாலும் இன்றைய அளவில் அறிவியல் வளர்ச்சியும் அவ்வளவு திறன்களும் அவ்வளவு அறிவும் அவ்வளவு செய்திகள் பலமும் உருவாகியிருக்கின்ற இந்த காலங்களில் அவங்க வந்து நிறைய செய்திகளை உருவாக்குவாங்க, நிறைய செய்திகளை செய்வாங்க. அதற்கான பலம் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எண்ண ரீதியாக உருவாகும். மீண்டும் மீண்டும் இந்த கோயில் அதை மூடி இருந்தாங்க, திருப்பி திறந்துட்டாங்க. அதை பார்க்குறதுக்காக போகிறோம், நாங்கள் பார்க்குறோம். இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் வந்து நேரடி காட்சி அதை காட்ட முடியாது. நீங்கள் வந்து காணொலியில் பார்க்கலாம், இல்லை இந்த மலையடிப்பட்டின்னு போட்டு நீங்கள் வந்து ஒரு புகைப்படமாக, அதாவது இமேஜஸாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலும் வந்து உள்ளே இருக்கிற அந்த பெருமாள் கண்டிப்பாக இருப்பார். மிக அழகான பெருமாள், மிக அழகான பெருமாள். அதை நீங்கள் வந்து நான் மீண்டும் மீண்டும் இப்போ சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், மிக அழகாக இருக்கும். நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ வாங்க போகலாம். சரி, இது ஒரு செய்தி. சரி, அடுத்து மலையடிப்பட்டியில் என்ன செய்தி இருக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். 2 குடைவரை கோயில்கள், மிக அழகான குடைவரை கோயில்கள். சிவனும் பெருமாளும் இருக்கிற கோயில் வந்து கண்கொள்ளா காட்சி, அவ்வளவு சிறப்பான கோயில்கள், வரலாற்று ரீதியாகவும் சிறப்பான கோயில்கள். நீங்கள் இந்த சூழல் வந்து அதே மாதிரி மலையடிப்பட்டி மிக 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 அழகான இடம். அதாவது பாறைகளும் சுற்றி வந்து ஒரு பச்சை நிறமான மரங்கள் செடிகளோடு சூழ்ந்து அந்த சூழல் வந்து மிக அமைதியாகவும் மிக அழகான ஒரு சூழலையும் கொண்ட இடம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை போய் பார்க்கும்போது அதையும் உணர்வீங்க. பாருங்கள். சரி, இந்த மலையை ஏன் நம்ம சுற்றி சுற்றி வரோம் அப்படின்னு பார்த்தா இன்னொரு மிகப்பெரிய செய்தி இதில் இருக்குது. ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க, இந்த பாறைகளில் மிக அதிகமான கோட்டு ஓவியங்கள் இருக்குது. அந்த கோட்டு ஓவியங்கள்ன்றது வந்து நீங்கள் வந்து வரலாற்று ஆசிரியர்களோடலாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த கோட்டு ஓவியங்களில் அவ்வளவு செய்திகள் பொழிஞ்சிருக்கு. எவ்வளவு பழமையான இடம்ன்றதை வந்து இது சித்தரிக்கும் வகையில் இல்லை தெரிந்து கொள்ளும் வகையில் இது இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஒரு குளம். அது வந்து சரி, இந்த குளத்தை ஏன் காட்டுறோம், அடுத்த செய்திக்கு வருவோம். மிகப்பெரிய செய்தி, சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. சரி, என்ன சித்தர்கள்னோன்னா நம்ம உடனே என்ன நினச்சிருவோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற குழந்தைகளும் இளைஞர்களும் எல்லாருமே சித்தர்னோன்னு ஏதோ மலை மேலே வந்து கையை நீட்டிட்டு ஒரு பெரிய தாடியோட ஒரு சாமியார் உட்காந்துருப்பார் அப்படின்னு நினச்சிருவாங்க. இதுதான் நம்ம இயல்பாக இப்போ இருக்கிற சிந்தனை. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சித்தர்கள் மிகப்பெரிய அறிவியல் ஆளர்களாக இருந்திருக்காங்க.
அவங்க வந்து இயற்கை சார்ந்த அறிவியலை மிக தெளிவாக பயின்று அதற்கான பயிற்சி, அதற்கான ஆராய்ச்சி அதெல்லாம் மேற்கொண்டு மனித இனத்திற்கும் மனித கூட்டத்திற்கும் பல துன்பங்களிலிருந்து விடுதலை அளிக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பல இடங்களில் தங்கி அதற்கான ஆராய்ச்சிகளையும் செயல்பாடுகளையும் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இடம் இது. இதில் வந்து கணிதவியலாகவும் நிறைய பயிற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க, மருத்துவ ரீதியாகவும் நிறைய பயிற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. இந்த பாறைகளில் நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க. அந்த பாறைகளுக்கு இடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்குவதற்கான இடங்களெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணி சித்தர்கள் தங்கி இங்கேயே வாழ்ந்து நிறைய செய்திகளை உருவாக்க வேண்டிய வேலைகள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் செய்திருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து கெமிஸ்ட்ரின்னு பிரித்து வந்து ஒரு வேதியியல்னு அறிவியலாக அதை பார்க்குறோம். அன்ற அளவில் அவர்கள் வந்து இயற்கையோடு இணைந்து அவ்வளவு செய்திகளை வந்து பயிற்சியும் மற்ற செய்திகளை உலகுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகளையும் தெளிவுபடுத்துவதற்காகவும் அவ்வளவு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அது போன்ற ஒரு முக்கியமான இடமாக கருதக்கூடியது இந்த மலையடிப்பட்டி. மிக பழமையான கோட்டோவியங்களை தரையில் அவ்வளவு கோட்டோவியங்கள் இதற்குள்ளார வந்து புதைந்து கிடக்கு. இது வந்து ஒரு பாதம். இது பிற்காலத்தில் வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். இதை வந்து நம்ம பார்ப்பதற்கு அழகாக இருக்குது, அதனால் பார்க்குறோம். இப்போ இன்னொரு செய்தியை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பகுதி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கப்பா, உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். அப்படியே திரும்பி பாருங்களேன், தெரியுதா? ஒட்டுக்கல்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பழமையான இடம். எப்படி இந்த மாதிரி கற்கள்லாம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் பார்ப்போம். வரேன் பாருங்கள், அந்த கல் அப்படியே உருண்டையாக தனியாக இருக்குது பாருங்க. ஐயோ, எல்லோரும் போகும்போது குடும்பத்தோடு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது இங்கிலீஷில் ட்ரமாட்டிக் அப்படிம்பாங்கள்ல, ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட இடம் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம். ஆனால் கவனமாகவும் பொறுமையாகவும் இது போன்ற இடங்களில் மிக மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எப்படி சென்றாலும் சரி கவனமாக செல்ல வேண்டியது மிக மிக முக்கியம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு அளிக்க முடியாது இல்லையா? எல்லா இடத்துலையும் ஒரு ஃபென்ஸோ இல்லை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு இருக்கும், அப்படி தான் போக முடியும் நம்ம. ஏன்னா பெரிய இடங்கள் இதெல்லாம் அவங்க வந்து தொல்லியல் துறை வந்து சுற்றி வந்து அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம செல்லும் பொழுது மிக மிக கவனமாக, இது ஒரு பாறை பகுதி, மரம் செடிகள் இருக்க பகுதின்றதை மனதில் கொண்டு நம்ம செல்லணும். இது ஒரு அறிவுறுத்தல் தான். இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் அந்த இயற்கையை ரசிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த மலைக்கடியில் கோயில்கள் எப்படி இருக்குது பாருங்க. அங்கே தெரியுது அவங்களுக்கு. பெருமாளோட அந்த கோயிலோட அடிவாரம், இந்த சைடு வந்து சிவன் கோயில். அந்த பாறைக்கடியில் தான் இது ரெண்டும் இருக்குது. இது தமிழில் நமக்கு தெரிகிற எதிரில் தெரிகிற அவ்வளோ பெரிய பாறை கீழே தான் அந்த கோயில்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அந்த பாறையை எப்படி தேர்வு செஞ்சுருப்பாங்கன்னு சிந்திச்சு பாருங்களேன். தவறே வரக்கூடாது இல்லை? தேர்வு செய்கிறதுலேயும் வந்து பெரிய அறிவியல் இருந்திருக்கணும், அறிவு இருந்திருக்கணும். இல்லைனா அந்த பாறையை வந்து உடனே தேர்வு செஞ்சு உடனே இப்படி குடஞ்சி செஞ்சிட முடியுமா? எவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருந்தால் அதுக்கான முடிவு எவ்வளவு வந்து அதில் கலைஞர்களுடைய முடிவு எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கணும்னு சிந்திச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சித்தர் பூமி இது. இது வந்து மிகப்பெரிய செய்தி. அதாவது நல்ல மனிதர்களை பார்க்கும்போதே நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு ஆன்மீக ரீதியாக அந்த இடங்கள்லாம் சந்திக்கும்போது கூட நம்ம சொல்லுவோம், நிறைய நன்மக்கள் வந்து போன இடம், பெரிய பக்தி உள்ள மனிதர்களும் மிகுந்த நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களும் வந்து சென்ற இடமா இருக்கிறதுனால தான் அது மேலே அவ்வளோ பெரிய மரியாதையும் ஒரு அதன் மேல் பற்றையும் நம்ம கொள்கிறோம். வெறும் பாறைகளாக இருக்குதுன்னு நினச்சி இந்த இடங்களை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது. இதில் தான் நம்மளுடைய முன்னோர்கள், அவ்வளவு முன்னோர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க, அறிவியல் சார்ந்த அறிஞர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் இது வந்து சித்தர்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவங்கெல்லாம் ஒரு சாமியாக இருப்பா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவங்க வந்து அவ்வளோ பெரிய அறிவியலாளர்கள். அவங்கெல்லாம் வாழ்ந்த இடமா. இப்போ நம்ம எப்படி வந்து ஆசிரியர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமோ, நமக்கு ஒரு செய்தியை வந்து கற்றுக் கொடுப்பவர்களுக்கு வந்து காலம் முழுதும் வாழ்நாள் முழுதும் வந்து அவர்களை நினைவில் வைத்து கொண்டு இருப்போம் நம்ம இல்லையா? அது போலவே தான் இவர்களும் மிகப்பெரிய ஆசிரியர்கள், உலகத்திற்கு மிகப்பெரிய ஆசிரியர்கள். இவர்கள் தான் வந்து உலகத்தை வந்து மாற்றி அமைப்பதற்கும் துன்பமில்லாத ஒரு உலகத்தை படைப்பதற்கும் முயற்சி செய்தவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த பூமி, அவர்கள் பாதங்கள் பட்ட இடங்கள் இது. அதனால் வந்து அதை நம்ம மனதில் கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இப்போ பாருங்கள்,
எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருவீங்க. அவ்வளோ அழகான ஒரு இடம் பாருங்கள். பாறை எப்படி இருக்குது, சூழல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு திரைப்பட காட்சி மாதிரி இருக்கா, அப்படி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ அழகான இடம், அவ்வளோ ஒரு புனிதமான மிக தொன்மையான சிறப்பான இடமும் கூட. நம்ம எப்பொழுதுமே நம்ம எதை நாம் வந்து கவனமாக பார்க்க வேண்டும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்தை பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்க வேண்டியது நம் கடமை. வெறும் அழகாகவோ பொழுதுபோக்கு மட்டுமே எண்ணிக்கொண்டு ஒரு இடத்தை பார்க்காமல் அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய பயன், அது நீண்ட காலமாக எதன் அடிப்படையில் இந்த இடங்கள் பயன்படுத்தப்பட்டது என்ற செய்திகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும்போது நாம் யார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான பதில் உடனடியாக கிடைத்துவிடும். நம்மளுடைய திறன்கள், நம்மளுடைய செயல்பாடுகளுக்கான பின்னணி என்ன என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர்கள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் இல்லையா? அவர்களுடைய அறிவைத்தான் நாம் வந்து பெற்றிருக்கிறோம். நம்ம வந்து புதுசாக ஒரு அறிவு பெற்று வந்துட்டோம்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்கள் அறிவு தான் நம்மளோட வந்து புதைந்தும் அது வந்து வெளிப்படும் நேரத்தில் வெளிப்படுறதும் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அறிவு தான் இல்லையா? அதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் ஒரு நெடிய காணொளி தான், இருந்தாலும் நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து காணொளி மட்டும் இல்லை, இந்த இடங்களுக்கு நேரில் சென்று ஒரு முறை ஏனும் நீங்கள் வந்து இந்த இடங்களை பார்வையிட வேண்டும். அதே போல் இந்த இடத்த வந்து மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்கு அறிவிக்கணும், குழந்தைகளுக்கு அறிவிக்கணும், உங்களுடைய மாணவர்களுக்கு அறிவிக்கணும். இந்த இடங்களுக்கு போங்க, இப்படி ஒரு பாதுகாப்போடு போய் இந்த இடங்கள்லாம் பாருங்கள், இந்த செய்திகள்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாம் பாருங்கன்னு சொல்ல வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை. கண்டிப்பாக அதை நாம் செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்வதனால் என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து எதிர்கால சமுதாயம் மிக திறனுள்ளதாகவும் மிக பயனுள்ள செய்திகளை நோக்கியும் பயணம் மேற்கொள்ளும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இப்போ பாருங்கள், அந்த காட்சிகள் வந்து மிக மிக அழகான காட்சிகள் தான். அந்த பாறைகளே வந்து மிக தொன்மையான பாறைகள்ன்றனால அந்த வடிவம் பெற்றிருக்கு. அந்த வடிவம் அப்படி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அப்படி எவ்வளவு அதே மாதிரி கவனம், மீண்டும் சொல்கிறோம், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து காட்சிப்படுத்துகிறோமே தவிர நீங்கள் செல்லும்போது மிக மிக கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் வழுக்கியோ இல்லை அது வந்து நழுவியோ நம்ம வந்து ஒரு எப்படி கவனக்குறைவாக நடந்து வைக்கக்கூடாது. மிக கவனமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய பொறுப்பாக நம்ம எடுத்துக்கணும். அது பாருங்கள், மிக மிக அழகாக இருக்கா? அவ்வளவுதான். மல்லடிப்பட்டியோட அழகையும் பார்த்துட்டோம், இதில் வந்து உள்ள முக்கியத்துவத்தையும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம். இது போன்ற இடங்களையும் காட்சிகளையும் உங்களுக்கு நாங்கள் பகிர்வதில் மிக பெருமை கொள்கிறோம். முதல்ல கண்டிப்பாக இவை அனைத்தும் உங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் என்று தொடர்ந்து நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காணொளிகள்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு பலகையாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் குறைகள்லாம் இருக்கும். ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சுட்டி காட்டுங்க, கண்டிப்பாக நாங்கள் மாற்றிக்குவோம். இது செய்திகள் வந்து வரலாற்று செய்திகளுக்காக நம்ம வந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது போன்ற வரலாற்று செய்திகள், இது சார்ந்த வரலாற்று செய்திகள் அவ்வளவு வந்து காணொளிகளில் இருக்குது. நீங்கள் தெளிவாகவே எடுத்து அதை பார்த்துக்கலாம். என்னென்னா, இது போன்ற இடங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் சரியாக சொன்னால் அறிவிக்க வேண்டும். இது போன்ற இடங்கள் இருக்கிறது, அனைவரும் போய் அதை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரு நோக்கத்தோடு தான் தொடர்ந்து செயல்படுறோம். உங்களுடைய இவ்வளவு நாள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளவு ஆதரவு கொடுக்கறது வந்து எங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இதை வந்து மகிழ்ச்சியோடு வந்து பார்த்த மகிழ்ச்சியோடு எங்களுக்கு நீங்கள் வந்து செய்திகளை தெரிவிக்கிறீங்க. அதெல்லாம் என்றென்றும் எங்களால் மறக்க முடியாது. நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற ஒரு சிறந்த காணொளியுடன் சந்திப்போம்.